வணக்கம். இன்னைக்கு சிவில் இன்ஜினியர்ஸ் கைடில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் செஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 3 days பிஃபோர் நம்ம கொஸ்டின் செஷன் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு நிறைய பேர் கொஸ்டின்ஸ் அவங்க சைட்லேருந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ டேவிட் சஹாயராஜ் அப்படிங்கிறவர் ஒரு கொஸ்டின் கேட்டு வந்தாங்க. பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் டிஃபரன்ஸ் பிட்வீன் லிமிட் ஸ்டேட் அண்ட் ஒர்க்கிங் ஸ்டேட் டிசைன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ டேவிட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மெத்தடுமே டிசைனிங்க்கு யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ். ஸோ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் அப்படிங்கிறது பழைய காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்த மெத்தட். இப்போ ரீசெண்டாக லிமிட் ஸ்டேட் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதில் மெயினாக ஒரு டெக்னிக்கல் டேர்ம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ், அதாவது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் தாங்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வச்சுக்குவாங்க. அதுல நம்ம அல்டிமேட் லோடு எவ்வளோ வரலாம் அப்படின்னு வச்சுட்டு அதை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்ததுல எது மேக்ஸிமம் இருக்கோ அதை என்ன பண்ணுவாங்க டிசைனிங்க்கு எடுத்துக்குவாங்க. ஸோ எவ்வளோ லோடு அல்டிமேட்டா வரும் அப்படிங்கிறத கண்டிப்பா இவங்க ப்ரிடிக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனாலயே நமக்கு வர்ற ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா அன்எக்கனாமிக்கலா வரும். ஒரு உதாரணமா எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 1000 கிலோ நியூட்டன் வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1200 அப்படின்னு இருக்குது அப்படின்னா நம்ம 1000க்கு டிசைன் பண்ண மாட்டோம். ஸோ 1200க்கு நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ பர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் எவ்வளவு அப்படிங்கிறத எடுத்து நம்ம டிசைன் பண்ணுவோம். பட் லிமிட் ஸ்டேட்ல பார்த்தீங்க அப்படின்னா அப்படி நம்ம பண்ண மாட்டோம். ஸோ லிமிட் ஸ்டேட்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ த பில்டிங் ஜஸ்ட் கொலாப்ஸ், ஸோ எப்போ கொலாப்ஸ் ஆகும் அப்படிங்கிற லோடு எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த லோட்ல இருந்து நம்ம ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வச்சு அந்த லோட தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் தவிர பர்மிசிபிள் லோடு எவ்வளவு அப்படிங்கிறத மாதிரி நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அதை தான் என்ன சொல்லுவோம், நம்ம லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லோடோட சர்வீசபிலிட்டி லோடு எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ அதனால இந்த லிமிட் ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கலா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மேல இருக்கிற டிசைன், அதாவது WSM அப்படின்னு சொல்றோம், நம்ம ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல பாத்தீங்க அப்படின்னா கிராக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அளவுடே கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வாட்டர் டேங்க் எல்லாமே டிசைன் பண்றீங்க அப்படின்னா அதை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல தான் நம்ம என்ன டிசைன் பண்ணுவோம். IS 3370 பார்ட் 1, 2, 3 அந்த மூணையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏன் வாட்டர்லாம் நம்ம அப்படி வாட்டர் ரீட்டனிங் ஸ்ட்ரக்சர்லாம் அப்படி டிசைன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிராக்ஸ் நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ அன்எக்கனாமிக்கல் செக்ஷனா இருந்தாலும் நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ காஸ்ட் அதிகம் பட் ஸ்ட்ராங்கும் அதிகம். பட் லிமிட் ஸ்டேட்ல அப்படி கிடையாது. நம்ம கிராக்ஸ் அலோவ் பண்ணுவோம். இப்போ நம்ம வீட்டில் கட்டுற பீம் காலம் எல்லாமே எடுத்துட்டீங்க அப்படின்னா கிராக்ஸ் அலௌடு. ஓகேங்களா? ஸோ இப்போ வாட்டர் ரீட்டைனிங் ஸ்ட்ரக்சரா இருந்தா கிராக் அலோவ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், அந்த கிராக் வழியா வாட்டர் வெளியே லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அதை நம்ம பண்ண முடியாது. ஸோ லிமிட் ஸ்டேட்ல நம்ம வாட்டர் ரீட்டைனிங் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம டிசைன் பண்ண மாட்டோம். இதுதான் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் லிமிட் ஸ்டேட்டுக்கும் உள்ள காமன் டிஃபரன்ஸ். ஸோ அதே மாதிரி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் லிமிட் ஸ்டேட் மெத்தட்ல ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.5 கண்டிப்பா நம்ம டிசைன்ல எடுத்துக்குவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபீல்ட்ல அதிகமா யூஸ் பண்றது இல்ல, லிமிட் ஸ்டேட் மெத்தட் தான் யூஸ் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா நம்ம ஏதாவது நீங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்கனாலும் சரி, இந்த சாஃப்ட்வேர்லயும் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா லிமிட் ஸ்டேட் மெத்தட்ல பண்ணா எப்படி டிசைன்ல ரிசல்ட் வருமோ அந்த ரிசல்ட் தான் வரும். ஸோ அக்யூரசி பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல அக்யூரசி அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும். பட் லிமிட் ஸ்டேட் மெத்தட்ல அக்யூரசி நமக்கு அதிகமா இருக்கும். ஸோ ஏன் அக்யூரசி அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸாக்டா கால்குலேட் பண்றோம். ஸோ எக்ஸாக்டா எவ்வளவு லோடு வருங்கிறது ப்ரிடிக்ட் பண்ணி அந்த ப்ரிடிக்ஷனுக்கு தான் நம்ம டிசைன் பண்றோம். ஸோ இப்போ அக்யூரசி நம்ம எதிர்பார்த்த அக்யூரசி கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இதுதான் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடுக்கும் லிமிட் ஸ்டேட் மெத்தடுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்த கொஸ்டின் பாபு கேட்டிருக்கிறாரு, கேன் பி சேவ் மணி ஃப்ரம் செல்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா முடியும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங்கோட பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இன்னும் முக்கியமான ஃபேக்டர், என்ன டைப் ஆஃப் பில்டிங் நீங்க கட்டுறீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ ரெசிடென்ஷியல் கட்டுறீங்களா இல்லை கமர்ஷியல் பில்டிங் கட்டுறீங்களா அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது கான்டெக்ட்ஸ், மெட்டீரியல் சப்ளையா இருக்கலாம் இல்லை லேபரா இருக்கலாம். ஸோ இவங்களோட கான்டெக்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால குறைக்க முடியும். இருந்தாலும் என்னோட சஜஷன், சிவில் இன்ஜினியரிங் கன்சல்டிங் இல்லாம நம்ம பண்றது ஒரு பெரிய டிராபேக் தான். ஏன்னா இப்போ நீங்க பில்டிங் அப்ரூவல் போகணும் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சிவில் இன்ஜினியரோட கன்சல்டிங் உங்களுக்கு இருக்கணும். செல்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா உங்களோட பேசிக் நாலேஜ், உங்களுக்கு பில்டிங் கட்டுறதுல என்ன நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத நாம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் முதல்ல. ஸோ பிளானிங்கா இருக்கலாம், டிசைனிங்கா இருக்கலாம், எலிவேஷனா இருக்கலாம். ஸோ இந்த 3 ஃபேக்டர்லயுமே இன்ஜினியரோட கன்சிடரேஷன் நீங்க பண்ணியே ஆகணும். ஸோ அவங்களோட சப்போர்ட் இருக்குங்கிற பட்சத்துல நீங்க லேபர் கான்ட்ராக்ட் விட்டு மெட்டீரியல்களுக்கும் உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஏதாவது
ஸோ சம் டிஸ்கவுண்ட் ஏதாவது உங்களால் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பண்ணீங்கன்னா நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். நம்ம விஜயராகவன் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. சார், இப்போ ஒரு பில்டிங் ஸ்டார்ட் பண்ணணும்னா என்னென்ன டிராயிங்லாம் வந்து இருக்கணும்? நார்மல் பிளான் இருந்தால் போதுமா, இல்லை ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வந்து போடணுமா? எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங்க்கு கூட டிராயிங் இருக்கு, ஸோ அதையும் வந்து நம்ம பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு டிராயிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நமக்கு டிராயிங் தேவைப்படும். ஸோ விஜயராகவன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஒர்க் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க? ஸோ நார்மலாக ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் எக்ஸிக்யூஷன் மட்டும் பண்ணுறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீடை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு நீங்கள் சொல்கிற மற்ற பிளான்ஸ் எல்லாம் வந்து தேவைப்படாது. ஒன்லி பிளான், எலிவேஷன், செக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். ஸோ அதில் ப்ராப்பராக எல்லா டைமென்ஷனும் கொடுத்துருந்தாவே வந்து போதும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு சின்ன பில்டிங்க்கு எலக்ட்ரிக்கல் டிராயிங்கோ இல்லை வந்து பிளம்பிங் டிராயிங்கோ ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கோ இதெல்லாம் வந்து போட மாட்டாங்க. இதுவே வந்து நீங்க அப்ரூவல் ப்ராசஸ்க்காக கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பஞ்சாயத்தில் வந்து நமக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறக்கோ இல்லை ஒரு முனிசிபாலிட்டியில் ரிஜிஸ்டர் பண்ணுறக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னென்ன வேணும் அப்படின்னா பிளான், எலிவேஷன், செக்ஷன். ஸோ இதில் வந்து ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ பிளானில் வந்து எவ்வளோ செட் பேக் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஸோ அதில் மொத்தம் வந்து சைட்டோட டைமென்ஷன் எவ்வளவு, அதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஏரியாவுக்கு வந்து பில்டிங் கட்ட போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா டோர் என்ன சைஸு, விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விண்டோஸோட என்னென்ன சைஸ், அதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி ஷோக் பிட், அதே மாதிரி சானிட்டரி ஃபெசிலிட்டிஸ், ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெளிவாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயிலிங் கண்டிப்பாக வந்து அந்த டிராயிங்கில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் ரெசிடென்சியல் பில்டிங் ஒரு முனிசிபாலிட்டியில் நீங்கள் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வேணும். ஸோ இது கூட நம்ம நிறைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்ஸும் நம்ம சப்மிட் பண்ணணும். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கமர்ஷியல் பில்டிங், ஒரு பெரிய பில்டிங் எல்பிஏ போகிறீங்க அப்படின்னா, ஸோ எல்பிஏ அப்படிங்கிறது லோக்கல் பிளானிங் அத்தாரிட்டி, ஸோ அதோட அப்ரூவல் போகிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே போட்டிருக்க பிளான், எலிவேஷன், செக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் டிராயிங் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் டிராயிங்கோட ஃபுல் டிராயிங், அடுத்தது வந்து பிளம்பிங் ஓட டிராயிங் ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த டிராயிங்ஸ்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் அப்ரூவலுக்காக உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாயிலோட டெஸ்ட் ரிப்போர்ட், ஸோ அது வந்து டிராயிங்கோட வேணும். ஸோ எந்தெந்த இடத்துல வந்து நீங்கள் சாயில் டெஸ்ட் சாம்பிள்ஸ் வந்து டெஸ்ட் எடுத்துருக்கிறீங்க, உங்கள் சைட்டில் எந்தெந்த இடத்துலலாம் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு டிராயிங்கோட சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட் கண்டிப்பாக வேணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிபி ரிப்போர்ட் வேணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் சப்ளை அரேஞ்ச்மெண்ட், ஸோ கமர்ஷியல் பில்டிங் அப்படிங்கிறனால வாட்டர் சப்ளை அரேஞ்ச்மெண்ட் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு 20 ரூபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு ரொம்ப ஸ்பெஷல் பில்டிங்காக இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நிறைய என்ஓசி நீங்கள் வாங்க தேவைப்படும். ஸோ என்ஓசி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வாங்குவீங்க அப்படின்னா ஸோ இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து இஃப் நெசசரி கண்டிப்பாக தேவைப்பட்டால் நீங்கள் இங்கெல்லாம் வாங்கணும். பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த ஃபயர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல நீங்க வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பொது இடத்துல கட்ட போறீங்க அப்படின்னா இல்லை வந்து ஏதாவது டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பிடபிள்யூடியில் வந்து நீங்க என்ஓசி வாங்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கோஸ்டல் ரீஜியன்ல இருந்தது அப்படின்னா கோஸ்டல் ரெகுலேஷன்ல அது வந்து ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்க கோஸ்டல் ரெகுலேஷன்ல வந்து நீங்க ஒரு என்ஓசி வாங்கணும். இதே பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கு இல்ல வந்து ஏதாவது வந்து ஏர் பேஸ் இருக்கு, அதாவது மிலிட்ரி பேஸ் இருக்கு அப்படின்னா நீங்க சிவில் ஏவியேஷன்ல கண்டிப்பா வந்து நீங்க என்ஓசி வாங்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டிராஃபிக்கான ஏரியா இல்ல கன்ஜஸ்டட் ஏரியால நீங்க சிட்டி லிமிட்குள்ள பண்றீங்க அப்படின்னா ஸோ டிராஃபிக் போலீஸ்ட என்ஓசி வாங்குறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ டிராயிங் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன டைப்புகளை யூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம டிராயிங் இருக்கும். நீங்க அப்ரூவல் ப்ராசஸ்னா இந்த டிராயிங் எல்லாமே கண்டிப்பா வேணும். இல்ல நீங்க வெறும் எக்ஸிகியூஷன் மட்டும் ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்க போறீங்க, ஒரு லேபர் கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்க போறீங்க அப்படின்னா ஸோ எந்த பிளானும் தேவையில்லை. சின்ன பில்டிங்கா இருந்தது அப்படின்னா நீங்க வெறும் பிளான் உங்களோட லைன் ஸ்கெட்ச் கூட போதும் தான். அப்ரூவலுக்கு கண்டிப்பா வந்து நம்ம ப்ளூ பிரிண்ட் எல்லாமே வந்து தெளிவா இருக்கணும். அடுத்து பீர் முகமது அவர் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாருன்னா சிவில் சாஃப்ட்வேர் ஆர் ரிலேட்டட். ஸோ சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்ட்ரீம் இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்குமே நமக்கு செவரல் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கிறது, ஒவ்வொன்றுக்குமே நிறைய இண்டிவிஜுவல் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்கிறது. ஸோ நீங்கள் எந்த மேஜர் பர்டிகுலராக போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மேஜருக்கான சாஃப்ட்வேர், அதாவது எல்லா சாஃப்ட்வேரையும் நம்ம குறை சொல்லிட முடியாது. ஸோ ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை சூஸ் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் இன் டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பிளானிங் அப்படின்னு போகிறோம்னா பேசிக்காக ஆட்டோகேட் ஸ்கில் இருந்தாவே நமக்கு என்எஃப்.
ஸோ இல்லைன்னா நம்ம ஏதாவது டிசைனிங் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டாட் ப்ரோவாக இருக்கலாம், இல்லை டேப்ஸாக இருக்கலாம், ஸோ ஆன்சிஸாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம டூலையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஏதோ ஒரு டூல், எந்த டூல் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிற டூலை மட்டும் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்குமே நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ சில சாஃப்ட்வேர்ஸ் உங்களை கன்ஃபியூஸும் பண்ணலாம். இப்போ எலிவேஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அதுக்கும் நிறைய டூல்ஸ் இருக்கிறது. இப்போ கூகுள் ஸ்கெட்சப்பும் இருக்கிறது, ஸோ ஸ்டூடியோ மேக்ஸும் இருக்கிறது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. யோகேஷ் பாலகுரு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ப்ரீ டென்ஷன், வாட் இஸ் போஸ்ட் டென்ஷன், டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரீ டென்ஷன் அண்ட் போஸ்ட் டென்ஷன் அப்படிங்கிற இதுக்கு வந்து ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ பீர் முகமது வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ. ஸோ டென்ஷன் அவங்க பீர் முகமது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டென்ஷனிங் த டென்டான்ஸ் பிஃபோர் கான்கிரீட்டிங் இஸ் ப்ரீ டென்ஷனிங், ஸோ ஆஃப்டர் கான்கிரீட்டிங் இஸ் போஸ்ட் டென்ஷனிங் சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் ஸோ ரொம்ப கரெக்டான பதில். ஸோ நீங்கள் வந்து ப்ரீ டென்ஷனிங் அண்ட் போஸ்ட் டென்ஷனிங், ஸோ இதெல்லாமே வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதுக்கு கான்கிரீட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கான்கிரீட் வந்து ஸ்ட்ராங் இன் கம்ப்ரெஷன், வீக் இன் டென்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்கு நமக்கு ஏதாவது உள்ள ஒரு மெட்டீரியல் கொடுக்கணும். ஸோ அந்த மெட்டீரியல் தான் வந்து நம்ம ஸ்டீல் அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். ஸோ ஏன் ஸ்டீல் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து ஸ்டீலுக்கும் கான்கிரீட்டுக்கும் வந்து மோர் ஆர் லெஸ் சேம். அதனால தான் என்ன பண்றோம், நம்ம ஸ்டீலை வந்து கான்கிரீட்ல ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டாக யூஸ் பண்றோம். ஸோ இப்போ இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ல நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து ஏற்கனவே கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதிகமாயிரும். ஓகேங்களா. ஸோ கான்கிரீட்ல புதுசாக வந்து நம்ம டென்சைல் லோட் கொடுக்காம அதுக்கு பதிலாக ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு டென்சைல் லோட் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம கான்கிரீட் கேஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அதோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த ப்ரீ டென்ஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகேவா. ஸோ ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு கான்கிரீட் அப்படின்னு நம்ம அது பேர் சொல்லுவோம். ஸோ பீர் முகமது சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே டென்டான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறோம்னு ஆங்கரேஜ் யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக வந்து டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து அந்த ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கேஷ் பண்ணணும் அப்படின்னா ஸோ ப்ரீ டென்ஷன்டு கான்கிரீட். ஸோ இதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு டென்டான்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி கொஞ்சம் கேப் விட்டு அதில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கான்கிரீட் கேஷ் பண்ணிடுவோம். ஸோ கான்கிரீட் கேஷ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கான்கிரீட் வந்து ஹார்டன் ஆகிறதுக்கு விட்டுருவோம். ஸோ கான்கிரீட் கொஞ்சம் ஹார்டன் ஆயிருச்சு அப்படின்னா, என்ன ஹார்டன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ டென்டான்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், நம்ம வந்து டென்ஷன் வந்து கொடுப்போம். ஸோ டென்ஷன் கொடுக்குறப்ப என்ன ஆகும், கரெக்டாக பர்ஃபெக்டாக என்ன ஆயிரும், அந்த நம்ம கொடுத்துருக்கிற ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபுல்லாக வந்து நமக்கு டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து அச்சீவ் ஆயிரும். ஸோ இப்போ கான்கிரீட் ஹார்டன் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஃபுல்லாக நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். அட் த சேம் டைம் நம்மளோட ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் என்ன ஆயிடுச்சு, ஹார்டன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கும் என்ன இருக்கும், நமக்கு தேவையான டென்சைல் ஸ்ட்ரென்த் கிடைச்சிரும். ஸோ அப்போ நமக்கு நல்ல ஹை ஸ்ட்ரென்த்தான ஒரு கான்கிரீட் கிடைக்கும். ஸோ அதான் வந்து போஸ்ட் டென்ஷனிங் சொல்றோம். ஸோ கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி டென்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ப்ரீ டென்ஷன். கான்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் டென்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது போஸ்ட் டென்ஷன். அடுத்து நவீன்குமார் அவர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா, சார் பில்டிங் எஸ்டிமேஷன் கால்குலேஷன். ஸோ பில்டிங் எஸ்டிமேஷன் சம்மந்தமாக நம்ம ஒரு 2 வீக்ஸ் பிஃபோரே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ இன்னும் டீட்டெயிலிங்காக வேணும், ஒரு மேனுவல் எஸ்டிமேஷன் போட்டு காட்டுங்க அப்படின்னம்னா நம்ம அதுக்கு ஒரு வீடியோ தனியாக ரெடி பண்ணி நாம் இன் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறோம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது எக்ஸல் சீட்டுக்கான ஃபார்மேட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட மெயில் ஐடியை சென்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். இளையராஜா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு, எஸ்டிமேஷன் ஆஃப் ஸ்டீல் ரெக்வயர்மெண்ட் ஃபார் சிங்கிள் காலம் வித் ஃபூட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு காலம் வித் ஐசோலேட்டட் ஃபூட்டிங்கோட நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் செப்பரேட் வீடியோவில் நாங்கள் டிசைன் போடுறோம். ஸோ இந்த டிசைன் எதை போய் பேஸ் பண்ணி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டோட்டல் லோட். நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டாட் ப்ரோ யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பியூ லோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த லோட் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபூட்டிங் டிசைன் பண்ணணும், டோட்டல் லோட். ஸோ ஏன்னா வந்து நம்ம லைவ் லோட் அண்ட் டெட் லோட் கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் லைவ் லோட் டெட் லோட் இருந்திருக்கும். ஸோ அந்த லோடு எல்லாமே வந்து என்ன ஆகும், ஸ்லாப் லோடு வந்து பீமுக்கும், ஸோ பீமோட லோட் பார்த்தீங்க அப்படின்னா காலமுக்கும், காலமோட லோட் ஃபூட்டிங்க்கும், ஃபூட்டிங்லேருந்து என்ன ஆகும் நமக்கு வந்து சாயலுக்கு வந்து போயிருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபூட்டிங்க்கு எவ்வளோ லோட் வருது அப்படிங்கிற சூப்பர் ஸ்ட்ரக்சர் பொறுத்து தான் வந்து என்ன ஆகும், இந்த சப்ஸ்ட்ரக்சரான ஃபூட்டிங்க்கு லோட் வரும். ஸோ மேலே எவ்வளோ லோட் வருது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த கால்குலேஷன் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், நம்ம அந்த லோடை வச்சு தான் நம்ம ஐசோலேட்டட் ஃபூட்டிங் வந்து நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ இதோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் செப்பரேட்டாக போடுறோம். ஸோ நாங்கள் ஒரு லோடுக்கு வந்து நாங்கள் ஒரு பில்டிங் எடுத்து அந்த பில்டிங்க்கு எவ்வளோ லோட் வருதுன்னு சொல்லிட்டு அந்த லோடுக்கு நாங்கள் ஃபூட்டிங் டிசைன் பண்ணுறோம். ஸோ அதை வந்து கார்லேட் பண்ணி உங்கள் சைஸுக்கு நீங்கள் டிசைன் பண்ணிக்கிங்க.
ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைமென்ஷனில் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஒரு பில்டிங் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டைமென்ஷனில் இருக்குது, ஸோ அதோட ஓரியன்டேஷன் என்ன, ஸோ அதோட லோட் வந்து டோட்டல் எவ்வளோ காலம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதை பொறுத்து தான் என்ன ஆகும் உங்களுக்கு டிசைன் இருக்கும். ஸோ காலம் டு காலம் ஸ்பேசிங் எல்லாமே வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆகும் ஓகேங்களா. ஸோ நாங்கள் ஒரு ஃபுல் பிளான் எடுத்து அந்த ஃபுல் பிளானை வந்து நாங்கள் எப்படி வந்து உங்களுக்கு ஸ்டீலோட ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, அதை எப்படி வந்து நீங்கள் எஸ்டிமேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நாங்கள் ஃபுல் பிளான் பண்ணுறோம். ஸோ டிசைன் ஃபஸ்ட்டு வந்து ஏரியா ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அந்த லென்த் வச்சு நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்டீல் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், எவ்வளோ ஸ்டீல் வந்து ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ்டிமேஷன் ஆஃப் ஸ்டீல் ரெக்குவயர்மெண்ட் வந்து நாங்கள் போகிறோம். அடுத்து கார்த்திகேயன் அவர் கொஸ்டின் கேட்டிருக்கிறாரு, ப்ரோ வெப்சைட் வச்சுருக்கீங்களா, அதில் பில்டிங் எஸ்டிமேட் பிடிஎஃப் எல்லாம் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. கார்த்திகேயன் பிரதர், நீங்கள் இதே மாதிரி கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வரைக்கும் எங்ககிட்ட எந்த ஒரு வெப்சைட்டுமே இல்லை, யூடியூப் மட்டும்தான் இருக்கிறது. ஸோ இதிலே கண்டினியூ சப்போர்ட் வரும்போது நாங்கள் அந்த வெப்சைட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் எல்லா பிடிஎஃபையும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு அது தேவை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட மெயில் ஐடியை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு நாங்கள் பர்சனலாக எங்களோட அந்த பிடிஎஃபை நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம். என்ன சார் ராஜேஷ் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஹவு டு டிசைன் ட்ரஸ் ஒர்க் ஃபவுண்டேஷன் டீடைல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராஜேஷ், நீங்கள் ட்ரஸ் ஒர்க் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபவுண்டேஷன் போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், போல்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் போடுவீங்க. ஸோ ஃபவுண்டேஷன் போடுறப்போ உங்களுக்கு போல்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸை வந்து நான் அந்த எவ்வளோ ட்ரெஸ் அந்த ட்ரெஸ்ஸோட வெயிட் வருது அப்படிங்கிற அந்த லோட் கால்குலேஷன் வந்து நம்ம பண்ணணும். ஸோ அந்த லோட் கால்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ணணும், நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போடணும். ஸோ அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் தான் வந்து என்ன இருக்கும், அதோட டாப் கார்னரில் தான் என்ன இருக்கும் இந்த போல்ட் ஃபிக்ஸிங் வந்து நம்ம பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இதோட செப்பரேட் வீடியோ வந்து நாங்கள் ட்ரெஸ் எப்படி டிசைன் பண்ணுறது, ஸோ ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து ஃபுல்லாக எப்படி ட்ரெஸ் டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் போடுறோம். ஸோ ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக வரதே வந்து நம்ம ஹரிசான்டல் இம்போஸ்டு லோடு தான். ஸோ அந்த இம்போஸ்ட் லோடை எப்படி அரெஸ்ட் பண்ணணும், ஸோ அதை வந்து எப்படி நீங்கள் போல்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம செப்பரேட்டட் வீடியோ போடுறோம். ஸோ ஏன் அப்படின்னா இது வந்து ஃபுல் டிசைன். ஸோ ஃபுல் டிசைன் வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸிலிருந்து ஆரம்பித்து ஸோ ஃபுல் டிசைன் வந்து பண்ணால் தான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்து எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரியும். ஸோ மெஷின் ஃபவுண்டேஷனும் ட்ரெஸ்ஸோட ஃபவுண்டேஷனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ மெஷின் எப்படி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதில் காலம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஸோ காலம் போல்ட்டிங் இது எல்லாமே வந்து நாங்கள் செப்பரேட் வீடியோ போடுறோம். தேங்க்யூ.